அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் குளிர்கால வணக்க வழிபாட்டிற்கு அதிக கூலி இருக்குது. குளிர்காலங்களில் தொழுவதின் சிறப்பும் குளிர்காலங்களில் ஒழு செய்வதின் சிறப்பும் பற்றி தான் இந்த பதிவிலையும் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா சொல்கிறான், குளிர்காலத்தை உங்களது மகிழ்ச்சிக்குரியதாக நான் ஆக்கியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னை வழிபடுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் கூறியுள்ளான். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தை வணக்க வழிபாடுகள் புரிவதற்கு ஏற்ற காலமாகவும் மாற்றியிருக்கிறான். இதோடு நின்றுவிடாமல் குளிர்காலத்தில் நாம் புரியும் வணக்க வழிபாடுகளுக்கு இறைவன் அதிக கூலியையும் தருகிறான், கூலியையும் தருவதாக இறைவன் கூறுகிறான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவை சிரமமான சூழ்நிலைகளிலும் ஆக தூய்மையை முழுமையாக செய்வதும், பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும், ஒரு தொழுகையை பின்னடுத்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும். இவை தாம் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 421. கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், நாம் மனம் தண்ணீரை தேடும். ஆனால் குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும், ஆகவே மனம் தண்ணீரை கண்டால் விரண்டு ஓடும், தண்ணீரை தொடுவதே பெரும்பாடாக இருக்கும். அப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையில் முழுமையான முறையில் உழு செய்தால் இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லது நம்முடைய தகுதிகளை உயர்த்துவான். சாதாரண கால்களில் ஒழு செய்வதை விட குளிர்காலங்களில் ஒழு செய்வது அதிக நன்மையை பெற்றுத்தரும். நம்முடைய பாவங்கள் அழியும் அல்லது தகுதிகள் உயரும். இரண்டில் ஒன்று கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு! அதே போன்று குளிர் நேர தொழுகைக்கும் இஸ்லாம் சிறப்பு அந்தஸ்தும் வழங்குகிறது. இஸ்லாம் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் கட்டாயமாக தொழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. ஃபஜர், லுஹர், அசர், மஹரிப், இஷா ஆகிய 5 தொழுகைகளை பருவமடைந்த ஆணும் பெண்ணும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். இதில் சூரியன் உதிப்பதற்கு முன் தொழப்படும் தொழுகையான ஃபஜர் தொழுகையும், சூரியன் மறைவதற்கு முன்னதாக தொழப்படும் தொழுகையாக அசர் தொழுகையும் அமைந்துள்ளது. இவை 2 நேரமும் குளிர்ந்த நேரங்கள். ஆகவே இவை 2 தொழுகையை இஸ்லாம் குளிர் நேர தொழுகை என்று அழைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பகலின் 2 முனைகளில் உள்ள ஃபஜர், அசர் ஆகிய 2 குளிர் நேர தொழுகைகளை தொழுபவர் சொர்க்கத்தில் நுழைவார். இதை அபு மூசா அல் அஷ்அரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 1117. கோடைக்காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் ஃபஜர் நேரமும் அசர் நேரமும் இதனை நேரமாக இருக்கும். இரு நேரங்களிலும் குளிரான நேரங்கள். ஆகவே இந்நேரங்களில் தொழுதால் கட்டாயமாக சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இவ்விரு நேரங்களிலும் தொழுகைக்காக செல்வது சற்று சிரமமாகவே இருக்கும். இவ்விரு நேரங்களிலும் ஷைத்தான் நம்மை பலவீனப்படுத்த முயற்சிப்பான். நாம் அதை முறியடித்து குளிர் நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றினால் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். சாதாரண காலங்களில் குளிர் நேர தொழுகையை தொழுதாலே இவ்வளோ சிறப்புகள் இருக்கின்றதென்றால் குளிர்காலத்தில் தொழப்படும் தொழுகைக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்கும். ஆகவே குளிர்காலத்தில் நாம் செய்யும் வணக்க வழிபாடுகளுக்கு அதிக கூலிகள் கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுவதை நினைவில் நிறுத்தி அதிகம் அமல் புரிய வேண்டும். பதியப்படும் பதிவுகளை உங்கள் குடும்பத்தாரிடமும் உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் உறவினர்களிடமும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் பகிர்ந்துவிட்டு மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள்.
இந்த பதிவுகளின் மூலம் நீங்கள் பயன்பெறலாம். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யப்படுத்துங்கள் இன்ஷா அல்லாஹ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.